சொல்லுங்க தலைவரே. வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்கா? எல்லாம் நடக்கு தலைவரே. குற்றாலத்துக்கு போகிறதுக்கு எல்லாரும் காசு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா? ஒரு 4-5 பேர் தான் கொடுத்துருக்காங்க. சரி பார்த்துக்கோ, ஒரு 20 பேர் வர்ற மாதிரி கணக்கு பண்ணு. அதுக்கு மேலே ஆள் சேர்க்காத, சரியா? ஆட்டும் தலைவரே. எதுக்கு சொல்லுதுன்னா பிறகு வேனில் இடம் காணாது, பஸ்ஸு பிடிக்கிற மாதிரி ஆயிரும். பஸ்ஸுக்கெல்லாம் நம்ம துட்டு செலவழிக்க முடியாது. அவங்க துட்டு போட்டும், சரியா? சரி தலைவரே. சரி, இந்த கூழ் கிண்டுறதுக்கு சொல்லிட்டியா? சமையல்காரங்க நாளைக்கு வந்துடுவாங்கல்ல? சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் தலைவரே. நாளைக்கு காலையில் வந்துடுவாங்க. சரியில்ல, அந்த கொக்கி குமார் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ, சரியா? இல்லைன்னா அவன் ஏதாவது ஒன்று ஏட்டிக்கு பூட்டி பண்ணிக்கிட்டு இருப்பான். தலைவரை அவனை டீ கடைக்கு அனுப்பி விட்டுருக்கேன். டீயும் வடையும் வாங்கிட்டு வான்னு சொன்னேன். ஏசிக்கிட்டே போகிறானா? எதுக்கு? நான் மட்டும் ஆஃபீஸர் மாதிரி டேபிளும் சேரும் போட்டு உட்காந்துருக்கேனா? அவனை மட்டும் கடைக்கெல்லாம் போக சொல்லுதேண்ணா. அதுக்கு தான். அவனை என்ன செய்ய? படிச்சிருந்தல்லாட்டு வேற ஏதாட்டும் ஒரு வேலை கொடுக்கலாம். படிக்காமல் இருக்கான். 2ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸோ தான் போயிருக்கான். அவனை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும்? இந்த வேலை கொடுத்ததே பெருசு. நீங்கள் முதலே இந்த வேலை கொடுத்துருந்தீங்கன்னா அவன் பேசாமல் பார்த்துருப்பான். முதலே கணக்கு பார்க்குற வேலைக்கு கொண்டு விட்டுட்டீங்க. அவனுக்கு ஒன்றும் தெரியல. இருந்தாலும் நம்ம பெரிய ஆஃபீஸர்னு நினச்சிட்டு இருந்திருக்கான். கடைசியில் இப்போ வேலையை பிடுங்கணுன்னா கோவத்தில் அலைதான். ஆமாம், விசாரிக்காமல் வேலைக்கு செத்தது என் தப்பு தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவரே. அவனை நான் பார்த்துக்கிடுதேன். சொல்லுங்க சம்மந்தியம்மா. பொண்ணா இருக்கா? சரி. என்னைக்கு பார்க்க வரணும்? நாளைக்கா? சரி போயிடுவோம். வேண்டாம், அவருக்கெல்லாம் தெரிய வேண்டாம். ஆரஞ்சு மண்டையா இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுதேன். தலைவர் என்னாச்சு? ஃபோனை வைக்கியா தூக்கி போட்டு மிதிக்கட்டா? வச்சிருதேன். எங்கே போகிறா இவா? வேண்டாம், அந்த மனுஷன் வீட்டில் இல்லை. சரி, காதுங்காது வச்ச மாதிரி வேலையை முடிச்சிருவோம், சரியா? தெரிய வேண்டாம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா பிரியாணியில் பேதி மாத்திரையை கலந்து என்னையை படுக்க வச்சிருவாரு. வேண்டாம், சொல்ல வேண்டாம். நான் வந்துடுதேன், சரியா? நம்ம 2 பேரும் ஒரு கோயிலில் வச்சு பொண்ணை பார்த்துருவோம். ஓஹோ, மறுபடியும் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டியோ? ஆமாம் சம்மந்தியம்மா. நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமையா இருக்குல்ல, நிறைஞ்ச நல்ல நாள். நாளைக்கே பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிடுவோம். ஆமாம், பேசிட்டு அவனுக்குள்ளே பக்கத்தில் ஒரு பூக்கடையில் பூ வாங்கி வச்சு விட்ற வேண்டியதான். வேற என்ன செய்ய? பிறகு வேணால் நம்ம நிச்சயதார்த்தெல்லாம் முடிச்சுக்கிடுவோம். நாளைக்கே பூ வச்சிடணும். சரி சம்மந்தியம்மா, நான் நாளைக்கு வாரேன், சரியா? காலையில் 9 மணி கோயிலுக்கு வந்துடுதேன். ஓஹோ, எனக்கு தெரியாம மகனுக்கு பொண்ணு பார்த்து பூ வைக்கிற அளவுக்கு போயிட்டியோ? அதுவும் நாளைக்கு காலையில் பார்ப்போம் என்ன செய்யுதுன்னு. சம்மந்தியம்மா, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கணும், சரியா? பிரியாளுக்கு கூட தெரிய வேண்டாம் சம்மந்தியம்மா. சொல்லாதீங்க. அவங்க அண்ணனுக்கு தான் சப்போர்ட் அடிப்பா. வேண்டாம்பா. சரி, அவங்க அப்பா கூட சேர்ந்தவா. நம்ம தனியாக வேலையை செய்வோம், சரியா? எதுனாலும் நம்ம 2 பேரும் மட்டும்தான் கூட்டு, மற்ற யாரையும் சேர்க்கக்கூடாது. சரி சம்மந்தியம்மா, நாளை காலையில் வந்துடுது. என்ன ஃபோனை வைக்கேன். பிற யாராவது வந்து ஒட்டு கேட்டுட்டாங்கன்னா என்ன செய்ய? யாருக்கு விஷயம் தெரியக்கூடாது. சரி, வச்சிருதேன். கல் மாதிரி ஒரு மனுஷன் எங்கள் பின்னால் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இவர் ரகசியம் பேசுதே நினச்சி எல்லாத்தையும் என்கிட்டயே சொல்லுதாளே. நல்ல வேலை, இந்த மனுஷன் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போயிருப்பாரு. இந்த நேரத்துக்கு வீட்டில் இருக்க மாட்டார்ல. அதனால தான் நான் தைரியமாக சம்மந்தியம்மாட்ட பேசினேன். நாளைக்கு காலையில் ஆடி வெள்ளிக்கிழமை போய் பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிட வேண்டியதான். அப்பா, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாமல் நல்ல அழகாக பொண்ணு பார்க்க போகிறேன். அவருக்கு தெரியவே கூடாது. சரி, போய் நம்ம ஒரு காப்பியை போட்டு குடிச்சிட்டு வருவோம். இப்போ தான் மனசு சந்தோஷமாக இருக்குது. ஏங்க நீங்களா பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போகலையா? எப்போ வந்தீங்க? எப்போ வந்தீங்களா? நான் தான் போகவே இல்லையே. ஐயோ, இந்த மனுஷன் நான் பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாரோ? நான் மெதுவாக தானே பேசுனேன், அதெல்லாம் ஒன்றும் கேட்டிருக்காது. சரி, இவருக்கு கேட்டுட்டா இல்லையான்னு பார்ப்போம். ஏங்க, சம்மந்தியம்மாவும் நானும் ஒரு புது சீரியலை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்களும் நான் பார்க்குற அதே சீரியலை பார்க்காகலாம். ஒரே காமெடி, ஒரு கல்யாண சீனு, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? சரி. நல்ல வேலை, நம்பிட்டாரு. நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை ஏதோ போகணும், பொண்ணு பார்க்கணும், பூ வைக்கணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த மனுஷனுக்கு எல்லாம் கேட்டிருக்கு போல. இப்போ எப்படி சமாளிக்க? என்ன எப்படி சமாளிக்கன்னு யோசிக்கியோ? நான் ஏன் யோசிக்க போகிறேன்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் சீரியலை பற்றி சம்மந்தியம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சீரியலில் ஆடி வெள்ளிக்கிழமைல வருதோ? ஆமாங்க, அந்த சீரியல் பேரே ஆடி வெள்ளிக்கிழமை தான். அப்படியா? இருக்கட்டும்.
ஏங்க நீங்கள் ஏன் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? போக வேண்டியதானே? ஒரு வாரத்துக்கு லீவு போட்டுட்டேன், வீட்டில் தான் இருக்க போகிறேன். அட கடவுளே, இந்த மனுஷன் ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு இருந்தால் நம்ம திட்டம்லாம் வீணாக போயிருமே. பொண்ணு வீட்டில் போய் பார்த்தா தானே தப்பு, கோயிலுக்கு தானே வர சொல்லியிருக்கோம். அதனால நாளைக்கு நைஸாக கோயிலுக்கு போகிறேன்னு கிளம்பி போயிட வேண்டியதான். பூ எதுவும் கொண்டு போக போகிறதில்ல, அங்கனே ஒரு கடையில் பூ வாங்கி வைக்க போகிறேன். அதில் என்ன பிரச்சனை? நம்ம பாட்டுக்கு நாளைக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். என்ன முழிச்சுக்கிட்டே நிற்க? இல்லைங்க, அடுப்பில் பால் வச்சேன், மறந்துட்டேன். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நின்ன ஏதாவது கேட்டுருவேன்னு நினச்சி தான் ஓடிட்டா. நாளைக்கு வேற ஆடி வெள்ளிக்கிழமையா இருக்கு. பிரியாணியை வாங்கி கொண்டு கொடுக்க முடியாது, திங்க மாட்டா. இன்னுமா பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் நம்ப மாட்டா. அப்போ நான் பேதி மாத்திரையை எதில் கலக்க? நெட்டம்மா சாப்பிடு, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? நீ தானே ஹோட்டலுக்கு போகணும்னு கூப்பிட்ட. சாப்பிடுதேன். என்னாச்சு நெட்டம்மா, உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆஸ்பத்திரிக்கு வேணா போயிட்டு வருவோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். பிறவு ஏன் ஒரு மாதிரி இருக்க? ராமு, நீங்கள் ஊருக்கு போன இந்த 3 நாளில் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? ஒன்று ஒன்றா சொல்லு கேட்கேன். தலைவர் பஞ்சாயத்தை கூட்டி கோயில் கொடையை பற்றி பேசினாரு. கோயில் கூட எப்போ? ஜாலியாக இருக்குமே. அதான் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை வச்சுருக்காங்க. சரி, எனக்கு நீங்கள் கோயில் கொடைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தரணும்ல. நெட்டம்மா இப்போ தானே சிங்கப்பூர்ல இருந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். அது சிங்கப்பூர் ட்ரெஸ்ஸு, அது கோயில் கொடைக்கு போட முடியுமா? ஏன்னா கோயில் கொடைக்கு சேலையெல்லாம் எடுக்கணுமே. ஜாலியா? சரி எடுத்துக்கோ. அடுத்து இன்னொரு விஷயம். சொல்லு நெட்டம்மா. இந்த வாரம் சனி ஞாயிறு குற்றாலத்துக்கு போகிறோம். ஐயோ, குற்றாலத்துக்கா? என்னால் வர முடியாது நெட்டம்மா. இப்போ தானே வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் போய் பார்க்கணும். லீவ் எல்லாம் போட முடியாது. அடுத்த வருஷம் வேணா பார்ப்போம். யோ பொக்கவாயி, உங்களை யாரு கூப்பிட்டா? நாங்கள் போகிறோன்னு சொன்னேன். நீங்கள் போறீங்களா? என்னையும் விட்டுட்டா? யாரு கூட போற? நாங்கள் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து போகிறோம். தலைவர் தான் வேன் பிடிச்சி விட்ருக்காரு. என்ன நெட்டம்மா, சனி ஞாயிறு உன் கூட இருக்கலான்னு பார்த்தேன், நீ குற்றாலத்துக்கு போறேங்க. நான் கூட தான் திங்கள் செவ்வாய் புதன்லாம் உங்கள் கூட இருக்கலான்னு பார்த்தேன். இருந்திராக்கும், அப்புறம் நான் மட்டும் எதுக்கு இருக்கணும்? அதுவும் கரெக்டு தான். சனிக்கிழமை விடிய காலம் கிளம்ப போகிறோம். 2 மணி இல்லைன்னா 3 மணிக்கு கிளம்புவோம். அதுக்கு பிறகு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தான் வருவோம். போ நெட்டம்மா, 2 நாளைக்கு சும்மா சுற்றிட்டு அலையணுமா? 2 நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் எங்கேயாவது வெளியே கடையில் பார்த்துக்கிடுதே. சரி, அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன நெட்டம்மா, சொல்லு. அந்த பின்னால் ஒரு குடும்பம் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த குடும்பம் தான் இப்போ ஊருக்குள்ளே புதுசாக வந்திருக்கு. ஆஹா, பொண்ணு நல்ல தேவதை மாதிரி இருக்காளே. கண்ணை 2ஐயும் பிடுங்கி காக்காக்கு போட்டுருவேன். ஒழுங்க இந்த பக்கம் திரும்பி உட்காருங்க. ஒரு அழகா இருக்கிற பிள்ளைய பார்க்க விடுதியா? அந்த பிள்ளை கிடக்கட்டும், பக்கத்தில் உட்காந்துருக்கிற மொட்டை மண்டையும் யாரு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? இது நம்ம கல்யாணத்துக்கு முன்னால் நடந்த விஷயம் ராமு. அப்படியா? அப்படின்னா எனக்கு தெரியாதே. இந்த சில்பா பிள்ளை இருக்குல்ல, ரேஷன் கடையில் வேலை பார்க்கல, அவள் இதுக்கு முன்னால் ஒரு 1,00,000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தான்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த கம்பெனி மேனேஜர் தான் இந்த மொட்டை மண்டையன். ஓஹோ, இவர் தான் அந்த பிள்ளைய வேலையை விட்டு தூக்குனதா? அப்போ சில்பாக்கு எங்களுக்கும் ஆகாதில்ல, நாங்கள் தான் வேலையை விட்டு தூக்குறதுக்காக ஆஃபீஸில் பூந்து கலாட்டா பண்ணிட்டு வந்தோம். அடி பாவிகளா, ஒரு பிள்ளை வாழ்க்கையை அநியாயமாக கெடுத்து விட்டுட்டீங்களே. எங்களை பார்த்து அவள் கக்கூஸ் கழுவுறவங்கன்னு சொல்லுதா, அப்புறம் எங்களுக்கு கோவம் வராதா? சரி, அது உங்க பிரச்சனை, நான் அதுலலாம் தலையிட மாட்டேன். என்ன சொன்னீரு? எங்க பிரச்சனையா? வாய் தவறி சொல்லிட்டேன் செல்லக்குட்டி, அப்படி சொல்ல மாட்டேன்னுமே, சரியா? சரி, பொழைச்சி போங்க. இந்த விஷயம் நடந்து 2 வருஷம் இருக்கும்ல, அவருக்கு உங்களை ஞாபகமே இருக்காது. இந்த மொட்டை மண்டையனை பற்றி உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருப்பாரு. சரி, பிரச்சனை நடந்துட்டு இப்போ என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் பிரச்சனை இல்லை ராமு, அவனை நாங்கள் சமாளிச்சிருவோம். ஆனால் அவனுக்கு எப்படி இந்த பொண்ணு கிடச்சதுன்னு தான் தெரியல. இந்த பொண்ணு அந்த வழுக்க மண்டையனை கட்டிட்டு வந்து உட்காந்துருக்கே, டார்லிங்னு வேற சொல்லிக்கிட்டு அலையுது. அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு என்ன? அது எப்படி? அழகான பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த வழுக்க மண்டையன் வீணா போனவன் வெட்டி பயில்களை பிடிக்கி? எனக்கும் ரொம்ப நாள் அந்த டவுட் இருக்கு. அழகான பிள்ளைங்கெல்லாம் நம்மள மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்க மாட்டேக்க, நம்மளுக்கு வாய்க்கிறதெல்லாம் வத்தலும் தொத்தலுமால இருக்கு. என்ன சொன்னீரு? எம்மாடி மருமவளே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஏமா 2 நாள் அத்தைக்கு ஃபோனே அடிக்கல? ஆண்டி, ஃபோன் அடிச்சா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு, அதனால தான் ஃபோன் அடிக்கல, மன்னிச்சிருங்க. எனக்கு உன்னைய பார்க்கணும் போல தேடுதும்மா. ஆண்டி, நான் வேணா கிளம்பி வந்துடட்டா?
வேண்டாம் வேண்டாம், ஆடி முடியிற வரைக்கும் வரக்கூடாது. ஏன் ஆண்டி இப்படிலாம் பண்ணுதீங்க? எங்க மம்மியும் டாடியும் தான் சொன்னதை கேட்க மாட்டேங்காங்கன்னா நீங்களும் இப்படி பண்ணுதீங்களே. ஒழுங்கு அங்கேயே கடை, காலை உடச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன். சரி, சாப்பிட்டீங்களா ஆண்டி? சாப்பிட்டேம்மா, சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு செஞ்சீங்க ஆண்டி? ரசம் வச்சு துவையல் அரைச்சேன். ராத்திரிக்கா? ஆமாம்மா, சூட ரசம் வச்சு சோறு பொங்கி துவையல் அரைச்சி சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. சரி ஆண்டி, நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ எனக்கு அங்கே வந்து சாப்பிடணும் போல இருக்கும், அதனால நான் ஃபோனை வச்சிருந்தேன். பொறுமா உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க ஆண்டி. இந்த வாரம் சனி ஞாயிறு இருக்குல்ல, அப்போ நாங்கள் குற்றாலத்துக்கு போகிறோம். நீங்களும் சூர்யாவும் போகிறீங்களா? இல்லைம்மா, இந்த ஊர் பொம்பளைகள்லாம் சேர்ந்து வேன் பிடிச்சி போகிறோம். அப்படியா ஆண்டி? சரி, போயிட்டு வாங்க. சரிம்மா, அது உன்ட்ட சொல்லிடணும்னு தான் ஃபோன் அடித்தேன். சரி, வைக்க என்ன? சரி ஆண்டி, வச்சிருங்க. இருந்தாலும் அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகலாம். இப்படி ஊருக்கு போயிட்டாலே என்ன செய்ய, நம்மளுக்கு அவளை பார்க்கணும்னு தேடத்தான் செய்யுது. அதுக்குன்னு ஆடி மாதம் கூட்டிகிட்டு வர முடியாதுல்ல. அத்தைன்னு காலை சுற்றி வருவா. இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காளோ தெரியல. என்னடி தூங்கலையா? எதுக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க? எத்த நீங்களும் குற்றாலத்துக்கு வாரீங்களாத்தே? நானும் உன் கூட வந்துட்டேன்னா என் மவனையும் பேரனையும் யார் பாப்பா? எத்த அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளை நல்லா பாத்துக்கிட்டுதாரு. அன்னைக்கு கூட நான் ராத்திரி வெளியே போயிருந்தேன், இவர் பாட்டுக்கு நல்ல பிள்ளைய பாத்துக்கிட்டாரே, ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி விட்டாரு. ராத்திரி வெளியே போனியா? எங்க போன? என் கூட ஒத்த ரோசம் வச்சுக்கிட்டு ஒருத்தி இருப்பல்ல மாலா, அவளுக்கு அவங்க வீட்டுக்காருக்கு சண்டை. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா. 2 நாளா காட்டுக்குள்ள டென்ட் போட்டு அங்க தங்கி இருந்தா. வேற என்ன செய்யன்னு நாங்களும் எல்லாரும் அவ கூட தான் இருந்தோம். அப்ப என் மவன் நல்லா திருந்திட்டானா? ஆமத்தே, இப்ப முதல்ல மாதிரி குடிக்கிறதெல்லாம் கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் என்கிட்ட கேட்டுட்டு குடிக்காரு. பிறகு பிள்ளைய நல்லா பாத்துக்கிட்டாரு. தினம் வேலைக்கு போயிட்டு சம்பளத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருதாரு. பரவாயில்லையே, ஒரே நேரத்துல 2 பேருக்கும் பொறுப்பு வந்திருக்கே. எத்த நீங்க போன தடவை வந்திருக்கும் போது என்னை சத்தம் போட்டுட்டு போனீங்கல்ல, நீ இனிமே திருந்தவே மாட்டேன் அப்படி இப்படின்னு. அதுல இருந்து என்ன திருந்த ஆரம்பிச்சிட்டேன் தே. இப்ப முழுசா திருந்திட்டேன். சரிட்டி, அப்பனா நானும் உன் கூட குற்றாலத்துக்கு வாரேன். சரி தே, அப்பனா உங்களுக்கு எனக்கு சேர்த்து நாளைக்கு கொண்டு துட்டு கொடுத்துட்டு வந்துருதேன். துட்டு வச்சிருக்கியா? நீங்க அன்னைக்கு 2000 ரூபாய் செலவுக்கு வச்சுக்கோன்னு கொடுத்தீங்கல்ல, அதை கொண்டு போய் கொடுக்க. சரி குடு, கை செலவுக்கு வேணா நான் துட்டு தாரேன். வேண்டாம் தே, அதான் 1ஆம் தேதி பிறக்க போதில்ல, ராணி அக்கா சம்பளம் தருவாங்க, அவகிட்ட வாங்கிக்கிடுதே. 5000 கிடைக்கும். அப்படியா? சரி சரி தே, நீங்க தூங்குங்க, நான் நாளைக்கு காலையில போய் ரூபா கட்டிடுதேன். ஆட்டோ தூக்கமா வருது, நான் தூங்குதேன். அத்தை தூங்கிட்டாங்க, சரி நம்மளும் தூங்குவோம். தினம் தோறும் போடுவேன் கோலம், தினம் தோறும் தினம் தோறும், தினம் 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 தினந்தோறும் போடுவேன் கோலம். காலையில் எந்திரிச்சு நல்ல வீடு வாசல்லாம் தூத்து பறக்கி அள்ளிட்டு தண்ணியை தெளிச்சு ஒரு கோலத்தை போட்டோம்னா மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு. என்ன லட்சுமி, காலையிலே வேலையை ஆரம்பிச்சிட்டியா? வாங்க செல்லத்தாயக்கா, என்ன இந்த பக்கம்? பால் வாங்க போறமட்டி. பால் வீட்டில் கொண்டு வந்து போட சொல்ல வேண்டியதானே, போடுவாங்கல்ல. வீட்டுக்குள்ளேயே கடந்தா ஒரு மாதிரி மூச்சு முட்டிக்கிட்டு வருது, அதான் சரி காத்தாட நடந்து போலாமேன்னு வந்தேன். உங்க வீடு தான் நல்ல அரண்மனை மாதிரி இருக்குல்ல, வீடு பூரா ஏசி போட்டு வச்சிருக்கு, நல்ல தோட்டம் துறவுன்னு நிறைய கிடைக்கே. நீங்க எதுக்கு இங்க வந்து நடந்து வரணும்? அதை பத்திலாம் பேசாதட்டி, நான் என்ன செய்யணும், வேற வழி இல்லாம கிடக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க மருமக போன் அடிச்சாளா? ஆமாட்டி, ராத்திரி தான் ஃபோன் அடிச்சு பேசினேன். எப்படி இருக்காளா? ஊருக்கு எப்போ வரேன்னு துடிச்சிட்டு கிடக்கா. ஆடி மாசம் வரக்கூடாதுல்ல, ஆடி முடியட்டும். அதைத்தான் நானும் சொன்னேன். நீங்களும் குற்றாலத்துக்கு வாரீங்களா? ஆமாட்டி, நானும் வாரேன். என் மாவன் போயிட்டு வாங்கன்னு நிற்கான். என்ன செய்ய, மருமவன் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் நீங்களா இருக்கீங்களே, அதனால வாரேன். வாங்க செல்லத்தாயக்கா, எல்லாரும் சேர்ந்து போனா நல்லா ஜாலியா இருக்கும். சரிட்டி, கூலி எப்போ ஊத்துதாங்களா? உங்களுக்கு தெரியாததான் எனக்கு தெரிஞ்சிட போது. நான் தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உங்க மகன் தானே எல்லா ஏற்பாடும் பண்ணுதா? ஆமா, அவன் அப்படியே கேட்டோன்னு சொல்லி கிழிச்சிருவான். ஏன் உங்க மகன் சொல்ல மாட்டானா? அவன் வேலை விஷயத்தை பத்திலாம் வீட்டில் எதுவும் பேச மாட்டான். நாளைக்கு காலையில 9 மணில இருந்து கூழ் ஊத்துதாங்களா, மத்தியானம் சாப்பாட்டு நேரம் வரைக்கும். சாப்பாட்டு நேரம் வரைக்குமா? ஆமா செல்லத்தாயக்கா, அதுக்கு பிறகு கோயில்ல தினம் அன்னதானம் போடுவாங்கல்ல, அந்த நேரம் தொடங்கிரும். அதனால அது வரைக்கும் கூழ் ஊத்துதாங்களாம். அப்ப காலையிலே போய் வரிசையில் நிக்கணுமோ? உங்களுக்கு எதுக்கு வரிசை, நேரா போய் வாங்கிட்டு போக வேண்டியதானே. உங்க மகன் தானே கூழ் ஊத்துதா. ஏ கடவுளே, இப்ப நினைட்டி சொன்னேன். என் மகன் அப்படிலாம் ஆள் பார்த்தெல்லாம் செய்ய மாட்டான். எல்லாருக்கும் ஒரே நியாயம் தானே ரூல்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு நிற்பான். அப்போ உங்க மகன் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்னு சொல்லுங்க. என்னமோம்மா, என் மகன் அங்கே வேலை செய்யுதான், அவ்வளோதான். ஆனால் கூழ் வாங்குறதுக்கு நான் வரிசையில் காத்து கிடக்கத்தான் செய்யணும். அப்பனா காலையிலே போய் வரிசையில் நின்ற வேண்டியதா, அப்பதான் நல்ல நிறைய கூழ் கிடைக்கும். பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு உடனே ஓடிடணும். நீ போகும்போது ஒரு குரல் கொடுட்டி, நானும் வாரேன். சரி செல்லத்தாயக்கா, போகும்போது கூப்பிடுதேன். சரி, என் மகன் முழிச்சிருவான், நான் போய் பால் வாங்கிட்டு போறேன். சரி சரி, போயிட்டு வாங்க. காலையில் தினமும் கண் முழித்தால் நான் முதலில் போடுவது கோலம், நல்லா போடுவேன் கோலம், பூ கோலம் போடுவேன். எம்மாடி, வீட்டுக்குள்ள நல்ல என்ன அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல சோபா செட் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கே.
இந்த பிள்ளைய விடக்கூடாது. இவ கூட எப்படியாவது ஃப்ரெண்டு பிடிச்சிடணும். நம்மளுக்கு ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்கும்ல. இந்த ஊர்ல உள்ள மற்றவளுக்கெல்லாம் இந்த பிள்ளைய ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சிடணும். இல்லைன்னா சரிப்பட்டு வராது. நம்ம நல்ல பணக்காரிய சுத்தினோம்னா தான் எல்லாவளும் மூக்கு மேல விரல வச்சுக்கிட்டு நம்மள பாப்பாளுக. மது, மது, வீட்டுல இருக்கியாம்மா? வாங்க, திடீர்னு என்ன எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வீட்டுல கேசரி செஞ்சேம்மா, அதான் உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கேசரியா? எனக்கு பிடிக்குமே. அழகான பொண்ணுங்களுக்கெல்லாம் இனிப்பு தான் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் உனக்காண்டி கேசரி செஞ்சு கொண்டு வந்தேன். எனக்காகவா செஞ்சீங்க? ரொம்ப தேங்க்ஸ். நல்லா சாப்பிடுமா. உனக்காக முந்திரி, பாதாம், பிஸ்தா, கிரேப்ஸ் பழம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அழகா கேசரி செஞ்சிருக்கேன். நெய் வேற 1/2 லிட்டர் ஊத்திருக்கேம்மா. நல்லா சாப்பிடுன்னு. சரி, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் சாப்பிடுதேன், நீங்க உட்காருங்களே. வீடு நல்ல அழகா இருக்குமா. வாடகை வீடுதான். வாடகை வீடா இருந்தா என்னம்மா, நீ நல்ல பணக்காரி தானே. இந்த வீட்டையே காசு கொடுத்து வாங்கிரு. ரொம்ப அழகா இருக்கு வீடு. சரி சரி, பாப்போம். மது டார்லிங், நான் ஆபீஸுக்கு போயிட்டு வரேன்னு. சரி டார்லிங், போயிட்டு வாங்க. அட கடவுளே, இந்த வழுக்கு மண்டையனா இவ புருஷே. இவ ஆபீஸ அடிச்சு நொறுக்கிட்டுல வந்தோம். நம்மள பார்த்தானே கொலவெறி ஆயிருவானே. சரி, இத்தனை வருஷம் ஆயிட்டுல, ஞாபகம் வச்சிருக்கவா போறா, மறந்துருப்பா. மது, யார் இந்த பொம்பளை? எதுக்கு நடு வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்க? டார்லிங், இவங்க பக்கத்து வீட்ல இருக்காங்க. எனக்காக கேசரி செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. கண்டவங்க கொடுக்கறது திங்காத மது. உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிரும். நான் உன்னைய பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னத்தையாவது தின்னு உடம்பு கெடுத்துக்கிடாத. சரி அண்ணாச்சி, கேசரி தின்னா ஒன்னும் ஆகாது. நல்ல நெய் போட்டு சூப்பரா செஞ்சிருக்கேன். நீங்களும் வேணா கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. எனக்கெல்லாம் வேண்டாம்மா. உன்னைய பார்த்த எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அண்ணாச்சி, நான் பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன். நீங்க இந்த வீட்டுக்கு வரும்போது என்னைய பார்த்திருப்பீங்க. இல்லையம்மா, வேற எங்கேயோ உன்னைய பார்த்துருக்கனே. எங்கேயாவது ரோட்ல பார்த்திருப்பீங்க அண்ணாச்சி. சரியா ஞாபகம் வர மாட்டேக்கி. சரி, நான் யோசிச்சு பிறகு சொல்லுதேன். நல்ல வேலை, இந்த வழுக்கு மண்டையனுக்கு ஞாபகம் இல்லை. நானும் லட்சுமி கூட்டத்தோட சேர்ந்து போய் ஆபீஸ் அடிச்சு நொறுக்கத்தானே செஞ்சேன். மது, நான் ஆபீஸுக்கு போயிட்டு வாரேன். நீ பத்திரமா வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு, எங்கேயும் வெளியே போக கூடாது. சரி, வீட்டுக்குள்ளே இருக்கேன். ஒழுங்கா சொன்னதை கேட்டுட்டு இருப்பியா? இல்லைன்னா நான் வெளியே கதவு மூடிட்டு போட்டா? ஐயோ, கதவு மூடிட்டு போயிட்டா நான் எப்படி வெளியே போக? நீ இப்பவுமே வெளியே போ. நான் இவளை உள்ள வச்சு கதவு பூட்டிட்டு போறேன். நீ எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க? என்ன இந்த மனுஷன் இப்படி பேசுதாரு? டார்லிங், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்க வெளியே கதவெல்லாம் பூட்டிட்டு போகாதீங்க. நான் இந்த அக்கா கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, கொஞ்ச நேரம் பேசிட்டு விரட்டி விட்டுரு. சரி டார்லிங், நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. உன்னை விட்டுட்டு போக மனசே இல்லையே. நான் வேணா லீவ் போட்டுட்டு வீட்டுல இருந்துட்டா? ஐயோ வேண்டாம், நான் வீட்டுல பத்திரமா இருப்பேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா, போயிட்டு சீக்கிரம் வந்துருது என்ன? சரி, போயிட்டு வாங்க. அந்த ஊர்ல இருக்கும்போது தான் பக்கத்து வீட்டுக்காரிங்க வந்து தொல்லை பண்ணாளுகன்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்கேயும் வந்துட்டாளுகளா? என்னம்மா உங்க வீட்டுக்காரர் இப்படி பேசிட்டு போறாரு? எல்லாம் என் தலையெழுத்து. தெரியாம இந்த கலவன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். என்னம்மா சொல்லுதே? அது ஒண்ணு இல்லக்கா, அது ஒரு பெரிய கதை. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. நீ என்னை அக்காவா நினைச்சுக்கோ. நான் உனக்கு எல்லா உதவியும் செய்வேன், சரியா? சரிக்கா. சரி, நான் பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போறேன். குற்றாலத்துக்கு போறதுக்கு ரூபா கட்டுறதுக்கு. நீயும் வாரியா? அதான் இந்த வழுக்க மண்டைய வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான்ல, நீங்க கேட்டீங்கல்ல. சொல்லிட்டு தானே போனாரு, வந்து பார்க்கவா போறாரு. வா, நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். அதுக்குன்னு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்ப. சரி, வாங்க போவோம். உன் புருஷன் எப்படி உன்னைய வீட்டுல அடைச்சு போட்டிருக்காரே, குற்றாலத்துக்கு எப்படி விடுவாரு? ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு போக வேண்டியதான், வேற என்ன செய்ய? எதுக்குமா இந்த ஆளை பிடிச்சு கட்டிக்கிட்டு கஷ்டப்படுதே? அதெல்லாம் பெரிய கதைக்கா, அது பிறகு சொல்றேன். இப்ப எதுவும் கேட்காதீங்க. சரிம்மா, வா, நம்ம போய் முதல்ல துட்டை கொடுத்துட்டு வருவோம். பட்டு, கதவு மூடிட்டியா? சீக்கிரம் மூடிட்டு வா, நேரம் ஆகுது. போவோம், வா. என்ன காலையிலே 2 பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க? குற்றாலத்துக்கு போறதுக்கு ரூபா கட்ட போறோம்.
அதுக்கு குடும்பத்தோட போறீங்களாக்கும்? நாங்க போறது இருக்கட்டும். உன் மண்டை பூரா நேத்து கருப்பா இருந்துச்சு, இன்னைக்கு என்ன வெள்ளையா இருக்கு? ஆட கடவுளே, அசிங்கமா போச்சே. முடியில இருந்த கலர் பூரம் போயிட்டு போல, மறுபடியும் கலர் அடிக்கணுமோ? கலர் அடிக்காதட்டி, இதுதான் நல்லா இருக்கு. இயற்கையாவே இரு. கலரை போட்டு எதுக்கு அடிச்சிட்டு கிடக்க? குமரின்னு காட்டி என்ன செய்ய போற? அதுவும் சரிதான், மண்டை இப்படியே இருக்கட்டும். சரி, நாங்க போய் துட்டு கட்ட போறோம். 15 ஆளு தான் சேர்ப்பாங்களாம். அதுக்கு மேல ஆளு வந்து சேர்க்க மாட்டோம்ட்டாங்க. எனக்கு வரணும்னு ஆசையாக தான் இருக்குது. முருகேசன் வேற இப்போ 15 ஆள் தான் சேர்ப்பாங்கன்னு சொல்லிட்டான். அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். 15 ஆள் சேரலைன்னா நான் வாரேன். சேர்ந்துட்டு என்னைய எடுக்க மாட்டாங்கல்ல? ஏன் எடுக்க மாட்டாங்க? நல்ல வேன்ல டாப்ல ஏறி உட்காந்துட்டு வர வேண்டியதானே? நான் என்ன குரங்கா மேலே ஏறி தொத்திக்கிட்டு வர்றதுக்கு? நீ வேணா அப்படி போ. நாளை நல்ல சீட்டு பிடிச்சி நல்லா முன்னால உட்காந்துக்கிட்டு வருவேன். ஆமாம், குற்றாலத்துக்கு பொம்பளைங்க மட்டும்தானே போகிறாங்க. நீ என்ன பொம்பளையா? நீ எதுக்கு வார? நான் வந்து ஒரு இரும்பு மனுஷன், பெண்களின் பாதுகாவலன். உங்களெல்லாம் பாதுகாப்பா கூட்டிட்டு வரணும்ல. அதனால தலைவர் அந்த பொறுப்பை என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு. நான் தான் உங்களெல்லாம் பத்திரமா கூட்டிட்டு வரப்போறேன். நீ வாரியாக்கும்? அப்போ விளங்கிரும். சரி பங்கஜம், எங்களுக்கு நேரம் ஆயிட்டு. நாங்க போய் துட்டு கொடுத்துட்டு வாரோம்ல. ஆ சரி டி, பார்த்து போயிட்டு வாங்க. என்ன ஆளு புதுசா இருக்கு? யார் இந்த தேவதை? யார் இந்த தேவதை? 1 கோடி பூக்கள் ஒன்றாக பூக்கும் இந்த பெண் போல அழகான பூ ஒன்று உள்ளதோ? யார் இந்த தேவதை? யார் இந்த தேவதை? என்னல 2 பேரும் வாயை பழக்கிக்க. செல்வியக்கா, உங்க தங்கச்சியா? ஏக்க, உங்க தங்கச்சி எனக்கு கெட்டி கொடுத்துருங்களேன். ஏல தங்கச்சி இல்லல, எங்க பக்கத்து வீட்டு பிள்ளை, புதுசா குடி வந்திருக்காங்க. உங்க தங்கச்சி இல்லைன்னாலும் பரவாயில்லக்கா, எனக்கு கெட்டி கொடுத்துருங்கக்கா. பார்த்த உடனே இந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு. கல்யாணம் ஆயிட்டா? இப்படி என் தலையில குண்டை தூக்கி போட்டுட்டீங்களே. சரி, என்ன விஷயமா பஞ்சாயத்து ஆபீஸுக்கு வந்திருக்கீங்க? குற்றாலத்துக்கு போறதுக்கு ரூபா கட்டிட்டு போகணும்னு வந்தோம். குற்றாலத்துக்கு போறதுக்கா? குற்றாலத்துக்கு போறது இருக்கட்டும், நாளைக்கு கூழ் ஊத்துறதுக்கு நீங்க ஒன்றும் தரலையே. கூழ் ஊத்துறதுக்கு நாங்க என்ன தரணும்? நீங்க தான் கூழ் தரணும். ஏக்கா, எல்லார்ட்டையும் கேழ்வரகு கேட்டிருந்தோம்ல, எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நீங்க இன்னும் தரலையே. நம்மளுக்கு இந்த வாங்கி கொடுக்கறதெல்லாம் செட் ஆகாதுப்பா. எதுனாலும் நீ கூடு, நான் வாங்கிட்டு போறேன். நான் ஒன்றும் கொடுக்கலக்கா, நீங்க வந்த வேலையை பாருங்க. துட்டு கட்ட தானே வந்தீங்க, கட்டிட்டு போங்க. ஆ சரி சரி, இந்தாப்பா, இதுல 2000 ரூபா இருக்கு, எனக்கும் இந்த பிள்ளைக்கும். ஏக்கா, இந்த பிள்ளை யாரு? திடீர்னு வந்து ஆளெல்லாம் சேர்க்க முடியாது. இப்ப நான் கேரண்டி தரேன்ப்பா. எங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க. நம்ம ஊரு தானே, நம்ம ஊர்ல யாருனாலும் வரலாம்ல. ஏக்கா, இப்படித்தான் போன தடவை அந்த நிம்மி பிள்ளைய கொண்டு வந்து விட்டீங்க. அந்த பிள்ளை என்ன பாடுபடுத்துனுச்சு? அப்படியெல்லாம் ஆவாதுப்பா. அவ ஒரு அலப்பறை, அவ ஊரை விட்டு போயிட்டா. இப்ப இந்த பிள்ளை புதுசா தான் வந்திருக்கு, அதுவும் குடும்பத்தோட. இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு, அதனால உன் பின்னாலெல்லாம் சுத்த மாட்டா. ஏல கொக்கி குமாரு, அந்த துட்டை வாங்கி வை. இப்படி என் மனசையே உடைச்சிட்டாங்களே, இவங்ககிட்ட இருந்து நான் எப்படி துட்டு வாங்க முடியும்? மனசை உடைச்சிட்டாங்களா? நான் இந்த பிள்ளைய பார்த்த உடனே மனசை பறி கொடுத்துட்டேன். அவ வீட்டுக்காரன் வந்து விளக்கமாத்த கொண்டு அடிப்பான். ஏங்க, உங்க பேர் என்ன? அவ பேர் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? வந்ததுல இருந்து அந்த பொண்ணு பேசவே இல்லை. ஊமையா? அதெல்லாம் இல்ல, நான் நல்லா பேசுவேன். என் பேரு மது. ஆஹா, தேவதை பேச ஆரம்பிச்ச உடனே வாயில இருந்து முத்து கொட்டுற மாதிரில இருக்கு. ஆமா, முத்து கொட்டுது. அள்ளி கொண்டு வித்து சம்பாதிச்சுக்கோ. ஏல, துட்டை வாங்கல. பாவும் செல்வியக்காக்கு கை வலிக்க போகுது. எவ்வளவு நேரம் கையை நீட்டிக்கிட்டே இருக்காங்க. 2 பேர் பேரையும் எழுதிக்கோன்னு. ஏக்கா, நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் போட முடியும்க்கா. நம்ம ஊர் ஆளுக்க 15 பேரை தான் தலைவர் கூட்டிட்டு போக சொல்லியிருக்காரு. வேன்ல 15 பேருக்கு குறையாதான் ஆள் இருக்காங்கன்னா இந்த பிள்ளைய சேர்த்துக்கிடுதேன். இல்லைன்னா சேர்க்க மாட்டேன், தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. அதெல்லாம் 15 பேர் எவ வர போறா? இவளையும் சேர்த்துக்கோ. சரி, பாக்கேங்க்கா, போயிட்டு வாங்க. போராளே போராளே போராளே, என் நெஞ்சில் உள்ள கன்னி பொண்ணு போறா, என் நெஞ்சுக்குள்ள அவளை வச்சு போறா. சீக்கிரம் வந்துரு மது. இருந்தா இவனுக்கு பாட்டு பாடி டூயட் பாடிக்கிட்டு நிப்பானுங்க. ஆ சரி வாங்க.
ஏல அலெக்ஸு புரோட்டா அந்த முக்கு கடையில் வாங்கினியோ? ஆமாம்மா, அங்கே தான் வாங்கினேன். அதான் நல்லா இருக்கு, அந்த கடையிலே வாங்கல, அங்கே தான் நல்லா இருக்கும். ஆ சரிம்மா, இன்னும் அங்கேயே வாங்குதேன். எங்க கோயிலுக்கு கேப்பமாவெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ஆ சரிம்மா. 500 நன்கொடை கொடுக்கணுங்க. 500 500 இல்லைல, இவ சும்மா சொல்லுதா? சும்மா சொல்லுதுண்ணா, கரெக்டாக தானே சொல்லுதேன். 500 இல்லை, 501 ஏன் தே ஏன்? எதுனாலும் கணக்கு கரெக்டாக இருக்கணும்ல மருமோளே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏங்க அதாங்க தலைவர் எல்லா வீட்லேயும் 501 கொடுக்க சொல்லியிருக்காரு. சரி, அடுத்த வாரம் கொடுப்போம். குற்றாலத்துக்கு போகிறதுக்கு எதுவும் காசு ரெடி பண்ணீங்களா? 1000 தானே கேட்ட? 1000 ரூபாயா? ஆளுக்கு 1000 ரூபா டிக்கெட்டுக்கே கொடுக்கணுமே. இந்த இருக்கிற குற்றாலத்துக்கு 1000 பஸ்ஸில் போனால் 100 150 தான் கேட்பாங்க. எங்க பஸ்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, அங்கே போய் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலில் தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் 1000 ரூபா கேட்டிருக்காங்க. அப்படியா? ஏன் அங்கே போய் தங்க போறீங்களாக்கும்? காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துட வேண்டியதானே? காலையில் போயிட்டு சாயந்தரம் வரணுமா? ஒவ்வொரு அருவிலையும் நல்லா குளிக்க வேண்டாமா? போனமா வந்தமான்னு பொசுக்கு பொசுக்குன்னு ஓடி வர முடியாது. நல்லா உட்காந்து நிறுத்தி நிதானமாக உட்காந்து குளிச்சுட்டு தான் வருவோம். நீங்கள் 2 நாள் அங்கே போய் கிடந்துக்கிட்டீங்கன்னா நாங்களாம் சோத்துக்கு என்ன செய்ய? ஹலோ மிஸ்டர் நெட்டக்காலா, நாங்கள் மட்டும்தான் போகிறோம். அடுப்பங்கரையை ஒன்று தலையில் தூக்கி வச்சுட்டு போகல. அடுப்பங்கரை இங்கே தான் இருக்கும், வேணா சோத்தை பொங்கி தின்னுங்க.